மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற வெற்றி முழக்கத்தோடு இன்று மாலை பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் தனது எழுச்சி பயணத்தை தொடரும் புரட்சி தமிழர். மாற்றத்தை உருவாக்க இருக்கும் மகத்தான மக்கள் தலைவரை வரவேற்க பரபரப்பாக தயாராகி வரும் சத்தியமங்கலம். சேலம் நெடுஞ்சாலை நகரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு முழு ஆதரவை தெரிவித்த கொங்கு நாடு விவசாயிகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கொங்கு ராஜாமணி, அதிமுக ஆட்சியில்தான் விவசாயிகளுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் திமுக ஆட்சியில் தங்களது உரிமைக்காக போராடும் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை. ஆட்சிக்கு வந்தது முதல் மக்களுக்கு திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு. நம்முடைய பகுதிக்கோ, நம்ம குனியமுத்தூருக்கோ, இந்த பகுதிக்கோ, நம்ம தொகுதிக்கோ எதாவது செஞ்சிருக்கான்னு எதுவுமே செய்யல. நம்ம இருக்கும்போது நம்ம தொகுதிக்கு எல்லா சாலைகளும் போட்டோம். நம்ம தொகுதிக்கு தனியாக ஒரு காலேஜ் 9 கோடியில் கொண்டு வந்தோம். 2000 ரூபாய் ஃபீஸில் குழந்தை படிக்கிறாங்க. தனியாக கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்தோம். 50 கிலோமீட்டருக்கு கொண்டு வந்தோம். அது இந்த பாலக்காடு மெயின் ரோடெல்லாம் ஃபஸ்ட் எப்படி இருந்தது? அதிகமான விபத்துகள் ஆச்சு. அந்த ரோடு அகலப்படுத்தப்பட்டு டிவைடர் வச்சு லைட் போட்டு விபத்துகளை குறைச்சோம். அமைச்சராக வாய்ப்பு தந்த பின்னால் 2011 கோயம்புத்தூரையே மாற்றி அமைச்சோம். இன்னைக்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி நம்ம கொடுத்திருக்கிறோம். யாரும் மறுக்க முடியாது. அதிமுகவை பொறுத்தவரை கொள்கை வேறு, கூட்டணி வேறு என உறுதிபட தெரிவித்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி 50 ஆண்டு கால கபர்ஸ்தான் பிரச்சனையை தீர்த்தது அதிமுக அரசுதான் என பெருமிதம். கோவை குனியமுத்தூரில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முப்பெரும் தலைவர்களின் பிறந்த நாள் விழாவில் நலத்திட்ட உதவியை வழங்கிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சிறப்புரை. அதிமுக பொறுத்தளவுக்கு கட்சி வேறுபாடு இல்லாத கட்சி. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில், ஆனால் கொள்கை என்பது வேற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலே கபர்ஸ்தான் 50 வருஷமா இல்லை, அது கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் கட்டி கொடுத்தது அதிமுக ஆட்சி. நான் தான் அதுக்கு இடத்துக்கு கட்டி கொடுத்தேன். அச்சு புனித பயணத்துக்கு நிதி ஒதுக்கி தந்தது அதிமுக. நான் தான் எடப்பாடி என்று பேசி, ஆகவே இங்க எல்லாம் அண்ணன் தம்பியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வங்கதேசத்தின் புதிய பிரதமர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டது. அரசியல் மாற்றத்துக்கு பின் வந்த இந்த அழைப்பு இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. காரைக்காலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் அத்துமீறி பறந்த ட்ரோன் பாதுகாப்பு அதிகாரிகளால் அதிரடியாக சுட்டு வீழ்த்தப்பட்டது. ட்ரோனை பறக்கவிட்டவர் சிக்கிய நிலையில் இதன் பின்னணியில் ஏதேனும் சதி திட்டம் உள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணை. இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் 100% விவசாயிகள், மீனவர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. ராகுல் காந்தி பொய்களை பரப்பி மீனவர்களையும் விவசாயிகளையும் தவறாக வழிநடத்த முயல்கிறார் என கடுமையாக விமர்சித்தார். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் மெகா நிதியை ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்க மத்திய அரசு எடுத்திருக்கும் முக்கிய முடிவால் இளம் தொழில் முனைவோருக்கு பெரும் நம்பிக்கை. விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கும் இடைக்கால பட்ஜெட்டில் மழைநீர் வடிகால் சீரமைப்பு, கழிவுநீர் குழாய்கள் அமைப்பு, நீர் விநியோகத்தை ஒழுங்குபடுத்துதல் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என எழுந்துள்ள கோரிக்கை. சாலைகளை புனரமைக்கவும், நிலுவையில் உள்ள திட்டங்களை விரைவில் முடிக்கவும் நடவடிக்கை தேவை எனவும் குடியிருப்பு நலச்சங்கங்கள் வலியுறுத்தல். ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் பணியில் இருந்தபோது சேகரித்த ரகசிய தகவல்களை பயன்படுத்தி சுயசரிதை எழுத மத்திய அரசு தடை. அரசின் உரிய அனுமதி இல்லாமல் ரகசியங்களை வெளியிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. ராகுல் காந்திக்கு பொருளாதார புரிதலே இல்லை எனவும், அமெரிக்காவில் இருந்து பருத்தி இறக்குமதி செய்து ஜவுளியாக ஏற்றுமதி செய்தால் வரி இல்லை என்ற அவரது கூற்று முழு அறியாமையை வெளிப்படுத்துகிறது என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் கடும் விமர்சனம். இந்திய ஜவுளித்துறைக்கு பெரும் ஊக்குவிப்பு தரும் அமைச்சரவை முடிவுகளை ராகுல் தவறாக புரிந்து கொண்டு தவறான கருத்துக்களை தொடர்ந்து வெளியிடுவதாக சாடல்.
5.5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என கூறி திமுக ஆட்சிக்கு வந்த பின் மேலும் 2 லட்சம் பணியிடங்கள் காலியான நிலையில் அரசு வெறும் 94,191 பணியிடங்களை மட்டுமே நிரப்பியுள்ளது. தங்களை ஏமாற்றிய துரோகம் செய்த அரசுக்கு எதிரான இளைஞர்களின் சாபம் திமுகவை சும்மா விடாது எனவும் பாமக தலைவர் அன்புமணி கடும் விமர்சனம். அரசு வேலைகளை எதிர்பார்த்து காத்திருந்த இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, அரசு துறை பணிகளில் ஏற்கனவே சேர்ந்து விட்டவர்களுக்கும் திமுக அரசு பரிசளித்தது துரோகத்தை மட்டும்தான் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் சாடல். தமிழ்நாட்டை இதுவரை ஆட்சி செய்த அரசுகளிலேயே மனசாட்சியும் மனிதநேயமும் இல்லாத ஆட்சி என்றால் அது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுதான் எனவும் அறிக்கை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது எங்கள் நிபந்தனை இல்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெறலாம் என திமுக நினைப்பது வீண் என்றும், புரட்சி தலைவியின் தொண்டர்கள் ஒன்றிணைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்றும் உறுதி. 50,000 ரூபாய் கொடுத்தாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரவே வராது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். அதிமுகவின் வெற்றி உறுதி என்பதை மக்கள் தீர்ப்பால் நிரூபிப்பார்கள் என்றும், திமுகவின் ஊழல் ஆட்சி முடிவுக்கு வரும் என்றும் திட்டவட்டம். அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணைந்துட்டோங்கிற பயம் அவர்கள் அறிவிப்புகள்ல இருந்து தெரியுது. அவர்கள் 5,000 இல்ல 50,000 அறிவித்தாலும், மாதம் 1 லட்சம் அறிவித்தாலும் இந்த ஆட்சிக்கு யாரும் வாக்களிக்க போவதில்லை. தோல்வியின் விளிம்பில் இருக்கும் ஸ்டாலின் பணம் கொடுத்தாவது வெற்றி பெற வேண்டும் என முயற்சி செய்யும் நிலையில், முன்பு ஒரு காலத்தில் இலவசங்கள் குறித்து அவர் பேசிய பேச்சு அவருக்கே வினையானது. இந்த கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையா 1,31 லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். இலவசம் தேவையில்லை, மக்கள் அதை விரும்பல. ஏன்னா நாட்டினுடைய முன்னேற்றம் தான். எங்களுக்கு வருவாயை நீங்க பெருக்கி கொடுங்க, எங்களுடைய வருமானம் பெறக்கூடிய வகையில உருவாக்கித்தாங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இன்றைக்கு மக்களிடத்துல வந்துருச்சு. கண்ணாடி சார் அது. ஸ்டாலினின் நிலையான நிர்வாக திறமையின்மைக்கு இதுவே உண்மையான சாட்சி. நகர்ப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்த 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நகர்ப்புற சவால் நிதி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். திட்டச் செலவில் 25% மத்திய அரசு வழங்கும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். திமுக பயங்கரவாத அமைப்புகளுடன் ரகசிய தொடர்பில் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பாதுகாப்பை சீர்குலைக்கும் சதி நடைபெறுவதாகவும் எச்சரிக்கை. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த கொத்தமங்கலம் அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். காமுக தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக ஆளும் கட்சி பிரமுகர்கள் புகார் கொடுக்க வேண்டாம் என பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோரிடம் கட்ட பஞ்சாயத்து செய்த நிலையில் இதுதான் திமுக ஆட்சியின் லட்சணமா என மக்கள் அதிருப்தி. திருப்பூரில் 19 வயது இளம்பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்ததாக திமுக வழக்கறிஞர் சிவக்குமார் மீது புகார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடங்கி திமுக நிர்வாகிகளின் தொடர் பாலியல் குற்றப்பட்டியல் நீள்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த தாம்பரம் அருகே மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவர் சிக்கினார். கடந்த 5 ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சியில் கொலை என்கிற செய்தி வராத விடியலே இல்லை என மக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியில் மது போதையில் தாய் குறித்து அவதூறாக பேசிய ஆத்திரத்தில் ஐயனார் என்பவரை சிறுவன் உட்பட 2 கொடூரமாக தாக்கி கொலை செய்த பயங்கரம். மது கடைகளை மூடுவதாக கூறி இலக்கு வைத்து மது விற்கும் திமுக ஆட்சியில் மதுவால் சாதாரண சிறு சிறு தகராறுகள் கூட கொடூர கொலையில் முடிவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் உயர் ரக போதை மாத்திரை ஊசி வைத்திருந்த மூவர் சிக்கினர். திமுக ஆட்சியில் கட்டுக்கடங்காமல் புழங்கும் போதையால் ஒட்டுமொத்த இளைய சமுதாயமே சீரழிந்து வருவதாக மக்கள் கடும் சாடல். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தனியார் உயரக மதுபான கடையில் கூடுதல் சைட் டிஷ் கேட்டு வாக்குவாதம் செய்த மதுபோதை ஆசாமியை கடை ஊழியர்கள் தாக்கியதால் பரபரப்பு. பள்ளிப்பாளையம் தனியார் மதுக்கடை ஊழியர்களின் தாக்குதல் சம்பவங்கள் தொடரும் நிலையில் காவல்துறையினர் மாமூல் வாங்கிக் கொண்டு நடவடிக்கை எடுப்பது இல்லை என குற்றச்சாட்டு. சொல்ல வேண்டியதானே போயிடலாம் முடிச்சுதான் இருக்கிறான் அவனுக்கு வேலை பார்க்க தானே வந்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கா பரவாயில்ல ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அப்படி கை கட்டி முடிச்சுட்டு அவன் பாட்டு போகணும். ஒவ்வொருத்தரும் உடனே போலீஸ் சொல்ல வேண்டியதானே அவனை கை வச்சுதான் உடனே உண்டு வாங்கிட்டு போயிருக்கேன். நீ தான் பேசிட்டு இருப்பாங்களா? திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மதுபான கடையில் மதுபான ஊழியர்கள் காலி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வழங்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த மது பிரியர்கள் காலி பாட்டில்களை மதுபான கடையில் வாயிலில் அடித்து உடைத்த அவலம். அரசின் விளம்பர திட்டத்தால் ஆத்திரமடைந்த மது பிரியர்கள் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னையில் இருசக்கர வாகன திருட்டுகள் அதிகரிக்கும் நிலையில் 3ஆம் கண்ணான சிசிடிவி காட்சிகள் இருந்தும் கேலிக்குள்ளான காவல்துறை கண்காணிப்பு. வானகரத்தில் மருத்துவ மாணவர் உட்பட பலரின் இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டதால் பெரும் அதிர்ச்சி. ஹேர் கிளினிக் என்ற பெயரில் முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்வதாக மக்களை ஏமாற்றி வரும் போலி மருத்துவர்கள் மீது ஆட்சி முடியும் நேரத்தில் நடவடிக்கை எடுப்பது போல நாடகமாடும் திமுக அரசு. மக்கள் துன்பத்தில் தவிக்கும் போது தூங்கிய அரசு ஊடகங்களின் அழுத்தம் வந்தவுடன் நடவடிக்கை எடுப்பதாக மக்கள் விமர்சனம். ஆயிரத்து 1998ஆம் ஆண்டு கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் தேச வரலாற்றின் இருண்ட அத்தியாயம் என குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் உருக்கமான பதிவு. பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தின் 28ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வலியுறுத்தல். இரண்டாயிரத்து 26 தேர்தலை சந்திக்க துணிவின்றி அச்சத்தில் 5000 ரூபாயை ஸ்டாலின் வழங்கியிருப்பதாக பெண்கள் விமர்சனம். தமிழக மக்கள் ஏமாளிகள் இல்லை என உறுதிபட தெரிவிக்கும் தமிழக பெண்கள் ஏமாற்ற நினைக்கும் ஸ்டாலின் தேர்தல் முடிவில் ஏமாந்து போவார் எனவும் கருத்து. நம்மளுக்கு இப்ப தேர்தல் வருது 2026 ஏப்ரல்ல தேர்தல் வரும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தலுக்கான ஒரு நிதி தான் மக்களுக்கு எல்லாருக்குமே அத்துப்பட தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மக்கள் இன்னும் முட்டாள்கள் கிடையாது. ஏன்னா எல்லா மக்களுக்குமே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எல்லாமே விலாவாரியா தெரியும். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் முன்பாக மக்களின் கடும் எதிர்ப்பை மீறி திறக்கப்பட்ட புதிய டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இவ்வளவு காலம் அமைதியாக இருந்துவிட்டு தேர்தல் நெருங்கியவுடன் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டிப்பது அக்கறையா இல்லை பேரமா என மக்கள் கேள்வி. ஸ்டாலினின் தோல்வி பயம் காரணமாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்களுக்கு 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது தேர்தல் நோக்கமுடைய முறைகேடு என புகார். சிபிஐ அல்லது எஸ்ஐடி விசாரணை வேண்டுமெனவும் சிஏஜி தணிக்கை கோரியும் அதிகாரிகளுக்கு மனு. திமுக அரசு மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் 5000 ரூபாய் கொடுத்து அடுத்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க துடிக்கிறது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் விமர்சனம். பணத்தை வீசி வாக்குகளை பறிக்கும் திருட்டுத்தனமான அரசியலுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் காட்டம். பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற புதிய உற்பத்தி அங்கீகாரம் உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழ்நாடு பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். அரசின் கட்டுப்பாடுகளால் பல ஆலைகள் மூடப்பட்ட நிலையில் புதிய உரிமங்கள் வழங்கி தொழிலை மீட்டெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை.
சிவராத்திரியை முன்னிட்டு நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து 4 மணி நேரத்திற்கு பிறகு சாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் அதிகாலை முதலே குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். 4 கால பூஜைகளில் கலந்து கொள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரும் பக்தர்கள். ₹27 கோடி செலவில் ஒக்கியம் மடு மீட்பு பணி நடைபெறுவதாக திமுக அரசு கூறும் நிலையில் பள்ளிக்கரணை கண்ணகி நகரில் வெள்ள பாதிப்பு தொடர்வதால் மக்கள் வரிப்பணம் வீணாவதாக எழும் குற்றச்சாட்டு. ஒப்பந்த அரசியலை தாண்டி முறையான நீண்டகால திட்டமிடல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எங்கே என எழுந்துள்ள கேள்வியால் அரசின் செயல்பாடுகளில் மக்கள் சந்தேகம். தேர்தல் தோல்வி பயத்தில் அஞ்சி நடுங்கும் ஸ்டாலின் ஒரு கால பூஜை திட்டத்தில் திடீரென மேலும் 1000 கோயில்கள் இணைக்கப்படும் என்று அறிவித்துள்ளதற்கு எழும் விமர்சனம். ஆட்சியை இழக்கப் போகும் தருவாயில் ஆன்மீகத்தின் மீது திடீர் பாசம் காட்டும் திமுகவின் இந்த நாடகம் அரசியல் நகைச்சுவையின் உச்சம் என மக்கள் கருத்து. வெளிநாடு சென்று சைக்கிள் ஓட்டுவது, போராட்டக்காரர்களை கைது செய்ய சொல்லிவிட்டு படம் பார்ப்பது, மலர் சிம்மாசனத்தில் அமர்ந்து போட்டோஷூட் செய்வது, மக்கள் பிரச்சனைகளை விடுத்து மகனின் படம் குறித்து அமைச்சரிடம் விவாதிப்பது, அடித்தே கொன்றுவிட்டு சாரி கேட்பது, வாயை திறந்தாலே உளறுவது, ஆபாசமாக பேசுவது என இருக்கும் ஸ்டாலின் தான் ஒரு முதலமைச்சர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் என சமூக வலைதளங்களில் எழும் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த இளைஞர் கொலை வழக்கில் பிடி வாரண்டில் கைது செய்யப்பட்ட நிலையில் மருத்துவ பரிசோதனைக்கு சென்றபோது தப்பி ஓடிய அவலம். காவல்துறைக்கு ஒரு நிரந்தர டிஜிபியை நியமிக்க வக்கின்றி ரீல்ஸ் எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொம்மை முதல்வரால் காவல்துறை முற்றிலும் செயலிழந்து விட்டதாக எழும் விமர்சனம். சிப்காட் நிலத்தை ஆண்டுக்கு வெறும் ₹1 99 ஆண்டுகள் குத்தகைக்கு பெற்ற தனியார் நிறுவனம் அதை மாதம் 12,41,000 உள் வாடகைக்கு விட்டது அம்பலம். இதனால் அரசுக்கு வரும் வருவாயில் இழப்பு ஏற்படுவதாக கண்டித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிப்காட்டுக்கு உள் வாடகை கட்டணம் வசூலிக்க உரிமை உண்டு எனவும் உத்தரவு. தமிழக டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் முறைகேடுகள் குறித்த சர்ச்சை தீவிரமடைந்துள்ள நிலையில் வரும் 22, 23ஆம் தேதிகளில் மத்திய அமைச்சர் நேரில் ஆய்வு. விவசாயிகள் குறைகளை கேட்டு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. ரயில்வே நில எடுப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண விரைவில் தமிழகம் விரையும் ரயில்வே உயர்மட்ட குழு. மத்திய குழுவின் ஆய்வில் ஸ்டாலின் ஆட்சியில் நடைபெறும் தில்லுமுல்லு மோசடிகள் வெளிச்சத்திற்கு வரும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. தமிழகம் முழுவதும் நேற்று கூட்டு போராட்டம் நடத்திய ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் சத்துணவு ஊழியர்கள் ஒப்பாரி வைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், பதவி உயர்வு உள்ளிட்ட நீண்ட கால கோரிக்கைகளை அரசு புறக்கணிப்பதாக கடும் சாடல். இந்தியாவில் 2 லட்சம் புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு 21 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் பெருமிதம். தமிழகத்தில் பின்தங்கிய மாவட்டங்களில் புத்தாக்க தொழில்களை தொடங்க மத்திய அரசு உதவ தயார் எனவும் இளைஞர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலைகளால் விபத்துகளில் சிக்கி 612 பேர் உயிரிழந்துள்ளனர். சாலை பராமரிப்பில் தொடரும் அலட்சியத்தால் விலை மதிப்பில்லாத உயிர்கள் பறிபோகும் அவலம். போக்சோ வழக்கு விசாரணையின் போது குழந்தைகளை மீண்டும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சாட்சியம் பதிவு செய்யும் போது குழந்தைக்கு தனியறை, பெண் அதிகாரி, உளவியல் நிபுணர் உடன் இருந்து குழந்தையின் உளவியல் நலனை முதன்மையாக பாதுகாக்க வேண்டும் என அறிவுறுத்தல்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து பழஞ்சூர், பாப்பான் சத்திரம் கிராமங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தாலுகாவுடன் கடந்த 2022ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டும் வருவாய்த்துறை பதிவேட்டில் இன்னும் சேர்க்காத திமுக அரசால் கிராம மக்கள் தவிப்பு. இரு கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து போராட்டம். புதுக்கோட்டை மாத்தூரில் அரசு புறம்போக்கு நிலங்களை அதிகாரிகளும் தனி நபர்களும் சேர்ந்து போலி ஆவணங்கள் மூலம் பட்டா பெற்று சாலை பணிக்கு இழப்பீடு என்ற பெயரில் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. வருவாய்த்துறை செயலாளர், மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடும் உத்தரவு. திமுக அரசு 2026 டெட் தேர்வு அறிவிப்பை வெளியிட்ட போதும் முந்தைய ஆண்டுகளில் தேர்வு தாமதம், ரத்து, குளறுபடிகள் காரணமாக ஆசிரியர்கள் மத்தியில் அதிகரிக்கும் பதற்றம். இந்த முறையாவது நேரத்துக்கு முறையாக நடத்துவார்களா என்ற சந்தேகம் ஆசிரியர் சமூகத்தில் வலுத்து வரும் நிலையில் நம்பிக்கை குறைந்த போதும் விண்ணப்பங்கள் தொடங்கியுள்ளன. 2026 பேரா பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்திய வீரர்கள் 2 தங்கம், 5 வெள்ளி, 8 வெண்கலம் என மொத்தம் 15 பதக்கங்கள் வென்று சாதனை. பிரமோத் ஃபாகத் SL3 ஒற்றையர் மற்றும் ஜோடியில் இரட்டை தங்கம் வென்று வரலாறு படைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு விரைவு பேருந்து எதிர் திசையில் வந்த பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானதில் நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய பயணிகள். முறையாக பராமரிக்கப்படாத பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிரோடு விளையாடும் ஓட்டை என்ஜின் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே மயான கொள்ளை திருவிழா நடைபெறும் இடம் தொடர்பான பிரச்சனையில் வட்டாட்சியர் ஒரு தரப்பினருக்கு சாதகமாக நடந்து கொள்வதை கண்டித்து உய்யாலிக்குப்பம் மீனவர்கள் குற்றச்சாட்டு. 300க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மீண்டும் மலராமல் தடுக்க தொடர் பராமரிப்பு நிதி ஒதுக்காத வனத்துறையின் அலட்சியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். வனத்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு 2 நீதிபதிகள் அமர்வு அதிரடி. தமிழகத்தில் பிப்ரவரி 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் வலுவான வடகிழக்கு பருவமழை தாக்கம் காரணமாக பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட வட மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை தீவிரமடையலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை பெருங்குடியில் 1,43 லட்சம் ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்ட 9 பேர் சிக்கினர். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் நிதி மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் காவல்துறையின் செயல்பாடு கேள்விக்குறியாகியுள்ளது. தேர்தல் தோல்வி பயத்தில் தகுதியுள்ள பெண்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்த திமுக ஆட்சியில் நிதி நெருக்கடியால் உதவி பேராசிரியர் தேர்வு முடிவு வெளியிடாமல் தாமதமாகும் கொடுமை. நிரந்தர பேராசிரியர் பணியிடங்கள் காலியாகி ஆயிரக்கணக்கான கௌரவ விரிவுரையாளர்கள் குறைந்த ஊதியத்தில் தவித்து வரும் சூழலில் இத்தாமதம் கல்வித்துறையை மேலும் பாதிக்கும் அபாயம். தூத்துக்குடியில் நேற்று காதலர் தினத்தை முன்னிட்டு ரோஜா மற்றும் அலங்கார பூங்கொத்துக்களின் விற்பனை அதிகரிப்பு. 300 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த பூங்கொத்துக்களின் விலை நேற்று 600 ரூபாயாக உயர்ந்த போதும் ஆர்வத்துடன் வாங்கி சென்ற மக்கள். ஜம்முவில் மகா சிவராத்திரி கொண்டாட்டங்கள் கோலாகலம். சிவன் பார்வதி உருவில் பக்தர்கள் புனித ரிஷப வாகனத்தில் ஊர்வலம். ராகு பகவானுக்கு உரிய தலமாக விளங்கும் தஞ்சை மாவட்டம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் 1008 சங்குகள் ஸ்தாபிதம் செய்து வெகு விமர்சையாக நடைபெற்ற முதல் கால யாகசாலை பூஜைகள். நாகக்கண்ணி, நாகவள்ளி என 2 தேவியருடன் மங்கள ராகுவாக அருள்பாலிக்கும் ராகு பகவானை தரிசித்த திரளான பக்தர்கள். புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 7,88,696 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் 3,70,955 ஆண் வாக்காளர்களும் 4,17,620 பெண் வாக்காளர்களும்
121 மூன்றாம் பாலினத்தவரும் இடம்பெற்றுள்ளனர். PET பாட்டில்கள், உப்பு, சர்க்கரை பாக்கெட் ஆகியவற்றில் மைக்ரோ மற்றும் நானோ பிளாஸ்டிக் இருக்கலாம் என எச்சரிக்கை லேபிள் ஒட்ட உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் 4 வாரங்களில் அறிவிப்பு வெளியிட FSSAIக்கு உத்தரவு. நுகர்வோருக்கு தெளிவான எச்சரிக்கை கிடைத்தாலும் சிவப்பு லேபிள் மற்றும் பேக்கேஜிங் செலவு அதிகரிப்பு மற்றும் தயாரிப்பு நம்பகத்தன்மையை எதிர்கொள்ளும் உற்பத்தியாளர்கள். புதிய தரவு பாதுகாப்பு சட்டம் தகவலறியும் உரிமையை பலவீனப்படுத்துவதாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு. தலைமை நீதிபதி சூரியகாந்த் முன்னிலையில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நாளை விசாரணை. இந்தியாவிலேயே முதல் முறையாக பிரம்மபுத்திரா நதிக்கு அடியில் சாலை மற்றும் சுரங்க ரயில் பாதை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 18,662 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டம் இந்திய போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் என நம்பிக்கை. புதுடெல்லியில் நாளை தொடங்க உள்ள இந்தியா நடத்தும் உலகளாவிய AI இம்பாக்ட் சமிட் 2026 மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. வெறுமனே பேசிவிட்டு செல்லும் நிகழ்வாக இல்லாமல் இந்திய தொழில்நுட்ப வளர்ச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மாநாடாக இது அமையும் என மத்திய அரசு உறுதி. ஈரானை நோக்கி அமெரிக்கா மேலும் ஒரு சக்தி வாய்ந்த போர்க்கப்பலை வளைகுடா பகுதிக்கு அனுப்பியுள்ள நிலையில் ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா கடற்படையின் இந்த அதிரடி நடவடிக்கை மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூளையில் நியூராலிங் சிப்பை பொருத்தி கைகளை அசைக்காமலேயே கம்ப்யூட்டர், செல்போனை இயக்கும் எலான் மஸ்கின் அதிசய தொழில்நுட்பம். முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட நோலன் டர்பாக் தனது எண்ணத்தால் கர்சரை நகர்த்தி வீடியோ கேம் விளையாடியது மருத்துவ வரலாற்றில் பெரும் புரட்சி என வரவேற்பு எழும் நிலையில் அறுவை சிகிச்சைகள் குறித்தும் அச்சம். மலேசியாவில் தைபிங், கோலாலம்பூர், பினாங் நகரங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டிய நிலையில் வானத்தில் பிரம்மாண்டமான ஃபயர் ஒர்க்ஸ் வெடித்து மக்களை பரவசப்படுத்தியது. தெருக்கள் முழுவதும் நடனம், இசை, ஒளிரும் அலங்காரங்கள், சீன புத்தாண்டு தயாரிப்புகளுடன் இணைந்து பல கலாச்சார உற்சாகம் நிறைந்திருந்தது. அண்மை காலங்களில் PSLV ராக்கெட்டுகள் தொடர் தோல்வியை சந்தித்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் மீண்டும் ராக்கெட்டை ஏவ திட்டமிட்டுள்ள இஸ்ரோவின் முதல் மனித விண்வெளி பயணமான ககன்யான் திட்டம் 2027 திட்டமிட்டபடி நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள இஸ்ரோ இந்த ஆண்டில் 18 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி திட்டம். தனது வேலையை நிராகரித்த தனியார் நிறுவன IT ஊழியரை திறமையற்றவர் என விமர்சித்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்து பழிவாங்கிய AI தொழில்நுட்பம். தனது பணிகளை ஏற்றுக்கொள்ளும்படி டெவலப்பரை AI மிரட்டியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ள நிலையில் AI வளர்ச்சியை எண்ணி விஞ்ஞானிகள் அச்சம். கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா ராணுவ வீரர்களிடையே மோதல் ஏற்பட்ட சில தினங்களில் பள்ளத்தாக்கு பகுதியில் சீனா ரகசிய அணு ஆயுத சோதனை நடத்தியதாக அதிர்ச்சி தகவல். ஜெனீவாவில் நடந்த ஆயுத குறைப்பு மாநாட்டில் இது தொடர்பான விஷயங்கள் வெளியான நிலையில் இந்தியா உடனடியாக எல்லை கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தல். உக்ரைன் மற்றும் ரஷ்யா மாறி மாறி நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. அடுத்த வாரம் ஜெனீவாவில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் தூதுவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ள நிலையில் தாக்குதல் சம்பவங்கள் தீவிரம். நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சி வேண்டுமென கூறி ஏராளமான மக்கள் அந்நாட்டின் தலைநகரில் திரண்டதால் பரபரப்பு. நேபாளத்தில் அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மன்னராட்சி கோரும் மக்கள். அமெரிக்காவில் தீவிரவாதிகளால் 2 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட நிலையில் பதிலடி கொடுக்கும் விதமாக ISIS இலக்குகள் மீது அமெரிக்கா அதிரடி தாக்குதல். அமெரிக்காவின் தாக்குதலால் பயங்கரவாதிகள் பெரும் அதிர்ச்சி. கரீபியன் கடலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட படகின் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 3 பலி. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் அமெரிக்கா நிகழ்த்திய தாக்குதல்களால் இதுவரை 133 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள முக்கிய பேச்சுவார்த்தை. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் போர் நிறுத்தம் மற்றும் பிராந்திய ஒப்பந்தங்கள் குறித்து தீவிர விவாதங்கள் நடைபெறும் என எதிர்பார்ப்பு. உலகின் 8 போர்களை சுலபமாக முடித்துவிட்டேன் என்று பெருமை பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரை மட்டும் நிறுத்த முடியவில்லை என வேதனை. இந்த போரை விரைவில் முடிக்க முடியவில்லை என அவர் வெளிப்படையாக புலம்பியது அவரது வெளியுறவு கொள்கையில் பெரும் தோல்வியை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக எழும் விமர்சனம்.
கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் செக் நாட்டின் கரோலினா முசோவா சாம்பியன் பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் கனடாவின் விக்டோரியா எம்போகோ உடன் மோதிய முசோவா 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். T20 உலகக்கோப்பை குரூப் போட்டியில் இன்று கொழும்பு RB ரேமதாச மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை. முந்தைய ஆட்டங்களில் இந்தியா ஆதிக்கம் செலுத்திய நிலையில் சரித்திர வெற்றி பெறும் முனைப்பில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி தீவிரம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி. நியூசிலாந்து அணி 175 ரன்களை இலக்காக நிர்ணயித்த நிலையில் அதிரடியாக ஆடி இலக்கை எட்டிய தென்னாப்பிரிக்க அணி வெற்றி. T20 உலகக்கோப்பை தொடரில் இன்று இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டி கொழும்புவில் நடைபெற உள்ள நிலையில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இலங்கை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாக வாய்ப்புள்ளதாக இலங்கை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகள் இடையேயான முதல் T20 போட்டி சிட்னியில் இன்று இரவு தொடங்குகிறது. இந்திய அணி வலுவான பேட்டிங் வரிசையுடன் களமிறங்க ஆஸ்திரேலியா தனது மண்ணில் ஆதிக்கம் செலுத்தும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னை ஓபன் TTP சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா பூனச்சா புருசியா இசரோ இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இறுதியில் ஜெய் கிளார்க் முகுந்த் சசிகுமார் ஜோடியை 6-4, 6-4 என்ற நேர் செட்டில் வீழ்த்தி அசத்தல்.